4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருமாமா இந்த டேட்டு February 29. ஆக்சுவலாக நான் பிறந்த போது அந்த வருஷத்துலையுமே அந்த டேட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வருஷம் நம்ம அப்படியே கடந்து போயிருக்கோம். பட் இருந்தாலும் திடீர்னு ஆக்சிடென்ட்லாம் நான் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டீடைல்ஸ் ஒன்று தெரிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2028 தான் நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமா 2028 February தான் நம்மளால பார்க்க முடியும். சரி இந்த டேவை ஏதாவது ஒரு மெமரபிளா மாற்றலாம் அப்படிங்கிற தாட் இருந்தது. சரி என்ன பண்ணலாம் போது சரி இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டே சில மாதங்கள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஆயிருக்கும். அதுல ஓரளவுக்கு ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு ரேஞ்ச் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்மளும் கண்டென்ட் போஸ்ட் பண்றது நிறுத்திட்டோம். என்னன்னா இத்தனை நாள் ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது ஒரு லூப்ல. அதை கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது. மென்டலா வேற ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறோம், ஃபினான்ஷியலா வேற ரொம்ப டைட்டா மாறுது. நம்ம எதுவுமே நினைச்ச மாதிரி பண்ண முடியல. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு பேட்டர்ன் ஆஃப் லூப்ல இருக்கும். எனக்கு கிடைச்ச டைம்ல நான் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு திடீர்னு ஒரு பாதையை நான் திருப்புறேன் அப்படிங்கும்போது ஏதோ காட்டு பாதை மாதிரி போது, ஏறுது இறங்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஒரு வீடியோவாவது அப்லோட் பண்ணுவோம், அதுவாது நமக்கு மெமரபிளா இருக்கட்டும் அப்படிங்கிற தாட்னால இந்த பேஜ்ல ஆள் இருக்கா இல்லையான்னு தெரியாம நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லைஃப் இப்பதான் வந்து கொஞ்சம் கம்பேக் சிக்னல்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் தருது. நம்ம போயிட்டு இருந்த ஒரு பாதை ஒரு மாதிரி போச்சு. பட் அது நமக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சிட்டு இருந்த ஒரு பாதை அதுதான் நமக்கு சரியான பாதையோ அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ அது ரூட்டை கொஞ்சம் மாத்தலாங்கிற ஐடியால இருக்கேன். பட் பார்ப்போம், ஏதாவது சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ எம் மதி.